கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு பங்குனி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பொதுவாக பார்க்குறோம். பொதுவாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் யாருங்கிறது தெரியும். செவ்வாய் பகவான். அவர் இந்த மாதம் கோச்சாரத்தில் எங்கெல்லாம் எந்தெந்த வீட்டிலெல்லாம் சஞ்சரிக்கிறாரோ அதை ஒட்டி தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும், உங்களுடைய லைஃப் இருக்கும், உங்களுடைய மூமெண்ட் இருக்கும், உங்களுடைய வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். இதுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுதான் நடைமுறை. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். குறிப்பாக இந்த பங்குனி 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல 11ஆம் இடம்னா என்னன்னு பார்த்துருவோம். 11ஆம் இடம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கைக்குமே தேவையான ஒரு இடம். ஏன்னா அந்த இடம் தான் வாழ்க்கையில் நமக்கு எல்லோருக்குமே ஆசைகள் இருக்கும். ஏதாவது ஒரு ஆசை, சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் அது நம்ம அவங்கவுங்களுடைய தேவைகளை பொறுத்து இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் ஜாதகத்தில் 11ஆம் இடம். அந்த இடத்துல தான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே அவரோட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார், அவரோட புதன் இருக்கார், அவரோட 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் அங்கே தான் இருப்பார். ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆக உங்களுடைய நிறைவேறாத எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கைகூடும். இதுதான் 11ஆம் இடம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்களால நன்மை அடைஞ்சவங்க இருப்பாங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் அல்லது அவர்களால் ஏதாவது ஒரு நன்மை இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக 19ஆம் தேதி வரைக்கும் அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இவங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை. ஆக பிரிஞ்சு போன நம்முடைய அத்தனை உறவுகளும் எல்லா விதமான இல்லாசும் மறுபடியும் சேர்றதுக்கோ, பேசுகிறதுக்கோ, பழகிறதுக்கோ, நம்மளோட ட்ராவல் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், அதாவது பொருளாதார நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. கையில் பணம் தனம் என்பது இருக்குது. பட் இயற்கையாகவே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி திருக்கணித பிரகாரம் இருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று எதிலையாவது நீங்கள் முதலீடு பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள். ஆனாலும் கூட இந்த மாதத்தில் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறதுனால. அடுத்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம். யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுருப்பீங்க உங்களுக்கே தெரியும். யாரெல்லாம் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, யாரெல்லாம் பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறவங்க, சிங்கராக இருக்கிறவங்க, அது இல்லாமல் அஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கிறவங்க, அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு வருமானம், சம்பாத்தியங்கள்லாம் நிறையா இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் புதன். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக உங்களுக்குன்னு லைஃப்பில் ஒரு எய்ம் இருக்கும். ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு மன வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது தேடுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் முயற்சி. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ
அல்லது முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த பங்குனி மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் பெரிய லெவலில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸ் அத்தனையுமே இந்த மாதம் நல்ல லாபத்தை, வருமானத்தை, சம்பாத்தியத்தை உங்களுக்கு கெயினை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இந்த மாதம் யாராவது ஒருத்தங்க வர்றதுக்கான வாய்ப்பு, இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, நான் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறேன், நல்லதொரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன் பரவாயில்லைன்னா எந்த விதத்தில் பரவாயில்ல அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாம், அல்லது ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துருக்கலாம், ஹைக் எதிர்பார்க்கலாம். வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. எனக்கு வேலையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் சரி, பெரிய லெவலில் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் சரி, வேலைக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். இது வரைக்கும் திருமணம் வேண்டான்றவங்களுக்கும் சரி, அல்லது இதுவரை திருமணமே நடக்காதவங்களுக்கும் சரி, மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஆனாலும் கூட நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அரசியல் வாழ்க்கையில் அதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் பெரிய லெவலில் ஷேரில் அல்லது ரேஸில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவனையும், குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் முருகப்பெருமானை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே மகாலட்சுமியுடைய வழிபாடு வருமானத்தையும் புகழையும் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.